श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அத்தியுதமான சுந்தரப புஸ்தகத்துல இன்றைய தினம் நாம் 8, 9 இந்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம பார்க்க இருக்கின்றோம். அந்த சுந்தரபா புஸ்தகத்துக்கு அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்ன அந்த திருமாலிரும் சோலை மலையினுடைய ஏற்றத்தை இந்த 10 பாசனங்களால ஆழ்வான் அருளி செய்து கொண்டிருக்கின்றார். அதுல இதுக்கு மின் ஸ்லோகத்துல வரச்சே மலை முகட்டுல சந்திரன் வருது. அந்த சந்திரனுக்கு பார்க்கச்சே அந்த மலை முகடு வரைக்கும் அந்த சிகரம் வரைக்கும் குரங்கெல்லாம் கூட போறாங்க. அந்த குரங்கெல்லாம் போனா கூட அந்த சந்திரனுடைய பிறை சந்திரனை பார்த்த உடனே அது பார்க்கறதுக்கு பளபளன்னு நல்லா இருந்துட்டு இருக்கு. அதை தொட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த குரங்குகளுக்கெல்லாம் இந்த கண்ணாடியை பார்த்தாக்கா அதுக்கு ஒரு ஆவர்ஜகமா இருக்கும். அது கண்ணாடி தூக்கம் போயிடும். அது மூச்சை பார்க்கும். அதுக்கப்புறமா அது கீழே போட்டுரும். அது முகத்தை பார்த்துட்டு அது கீழே போட்டுரும். அது அந்த மாதிரி சந்திரனையும் அது தொட்டு எடுக்கலாமேன்னு பார்த்தாக்க அது பார்க்கறதான் பார்த்தா அது ஒரு பிறை சந்திரன், சிவபெருமான் தலையில அணியிற ஒரு சந்திரன். அது இது தேவதாந்திர சம்பந்தம் இருக்கிற வஸ்து. இது இந்த தேவதாந்திர சம்பந்தம் இருக்கிற வஸ்துவை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வாசம் பண்ற வானரங்களுக்கு கூட அந்த பரதேவதா பாரமார்த்தியம், அந்த பரமைகாந்தியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில அங்க இருந்த பிராணிகள்லாம் இருந்தன என்பதை போன ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவித்தார். அதுல வானரத்தை எடுத்துட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க வானரங்களுக்கெல்லாம் சஞ்சல புத்தி உண்டாம். அந்த மாதிரி சஞ்சல புத்தி இருக்கக்கூடிய வானரங்களுக்கே கூட அழகன்தான் நமக்கு தெய்வம். அழகனோட சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள் எதுவுமே நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்று அந்த எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த அழகனோட தொடர்பு படுத்தி அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த வானரங்கள் முதற்கொண்டு ஈடுபட்டிருக்கின்றன என்று சொன்னார். அப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜந்துக்களுக்கும் அந்த பெருமாள் விஷயத்துல, அந்த சுந்தரபாகு விஷயத்துல எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்குன்றது நமக்கு தெரியுது. அந்த மலையில இருக்கிறது ஒரு செடி கொடிகள், அதுல இருந்து ஆரம்பிச்சு அங்க வாசம் பண்ற ஜந்துக்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த சுந்தரபாகுனிடத்துல ஈடுபாடு இருக்குன்றத தெரியப்படுத்துற இதுக்கப்புறமா வரக்கூடிய சில ஸ்லோகங்கள்னாலையும். இப்ப இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். என்னன்னா, சுந்தரதோர் திவ்யாஜ்ஞாலம்பன காதரமசானுயாயினி கரிணி பிரணயஜ கலஹ சமாதி யத்ர வனாத்ரிஹி ச ஏஷ சுந்தரதோஷ்ணஹ. ஒரு பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் அனுபவிச்ச விஷயத்தை அப்படியே சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கு என்று சொல்லலாம். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் திருமாலிருஞ்சோல பாசுரத்துல வரைச்சே, ஒரு வாரணம் பணி கொண்டவன் கொய்கையில் கஞ்சந்தன்
ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்றுரையும் மலை கருவாரணம் தன்பிடி திறந்தோட கடல் வண்ணன் திருவானை கூற திரியும் தன் மகளிரும் சோலையே. ஒரு வாரணம் பணி கொண்டவன் பெருமாள் ஒரு ஓர் ஆணை கொம்பு சித்து ஓரானை கொள்விடுத்த சீரானை ஓரானை கொம்பு சித்து ஓரானை கொள்விடுத்த சீரானை. இது திருமங்கையாழ்வார் பாசுரம். ஒரு யானைக்கு அனுகிரகம் பண்ண ஒரு யானை ஒரு குளத்துல போய் பெருமாளுக்காக புஷ்பம் கொய்கிறதுக்காக புஷ்பத்தை பறிப்பதற்காக போகச்சு முதலையின் இடத்துல பிடிபட்டதாக போயிட்டு ஒரு வாரணம் பணி கொண்டவன் அந்த கஜேந்திராழ்வானுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டவன். அந்த கஜேந்திராழ்வான் ஆதி மூலமேன்னு கூட்டது எதுக்காக? தன்னை ரட்சணம் பண்ணணும். தான் முதலையினால தன் காலில் இழுக்கப்பட்டு அதுக்கு தனக்கு இதுவா இருந்துருக்கு, கஷ்டமா இருந்துருக்கு, தன் பிராணனே போயிடுற நிலை இருந்துருக்குன்னு தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்காக வந்த ஒரு சொன்ன வார்த்தை இல்ல ஆதி மூலமேன்னு சொன்ன வார்த்தை. ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரம்னு தமேவ சரணங்கதான்னு காகாசுரன் தன் பிராணனை ரட்சிக்கிறதுக்காக எல்லா லோகத்தையும் சுத்திட்டு கடைசியில பெருமாள் சரணாகதி பண்ணான். அப்ப அந்த காக்காசுரன் விஷயத்திலையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணேன். ஆனா இந்த ஆதி மூலமேன்னு இந்த யானை கஜேந்திராழ்வான் பண்ணின சரணாகதி தன்னுடைய பிராணனை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல, தாம் பண்ண வேண்டிய கைங்கரியம் எத்தனையோ நாளா பண்ணிட்டு இருக்கோம் பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுன்றது, அந்த கைங்கரியம் இன்னைக்கு விட்டு போயிடுறதுன்னு சொல்லிட்டு ஆதி மூலமேன்னு கத்திட்டு அந்த கஜேந்திராழ்வான் கத்தின. அப்ப அந்த கஜேந்திராழ்வான் பண்ண விரும்பின அந்த கைங்கரியத்தை பெருமாள் உகந்து ஏத்துக்கிறான். ஒரு வாரணம்ன்றதுனால யானையை சொல்லி ஒரு வாரணம் பணி கொண்டவன் அந்த கைங்கரியத்தை உகந்து ஏற்றுக்கொண்டவனாக இருந்திருக்கிறவன். கஞ்சந்தன் ஒரு வாரணம் உயிருண்டவன். இதே இன்னொரு யானை கம்சனுடைய யானை, அது என்ன பண்ணிட்டு கோலையாப்பிடம்னு பேர் அந்த யானைக்கு. அந்த கண்ணனும் பலராமனும் உள்ள நுழையச்சையே அந்த யானை இடத்துல சொல்லி இந்த கண்ணனையும் பலராமனையும் வாசல்ல உள்ள நுழைய விடாத, அந்த அரங்கத்துள்ளேயே நுழைய விடாத துவம்சம் பண்ணிடுன்ற மாதிரி கேவினான். அப்ப அந்த அந்த யானைய ஒரு வாரணம் உயிருண்டவன். அந்த வாரணம் அந்த கோலையாப்பிடத்தை வதம் பண்ணி பெருமாள் அந்த இடத்துல அந்த அரங்கத்துக்குள்ள நுழைந்த. அப்போ ஒரு யானையினுடைய கைங்கரியத்தை ஏற்றண்டவர் ஒரு யானை பெருமாளையே வதம் பண்ண கண்ணனையே வதம் பண்ண வரச்சே அந்த யானையினுடைய தந்தத்தையே பிடுங்கி வதம் பண்ணி அவர் அது மூலமாக பெருமாள் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினார். இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது என்று கேட்டா, பெருமாள் ஆசிரிதாளுக்கு என்னவனா அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்க. இதே எம்பெருமானுக்கு விரோதியாக இருந்திருக்கிறவாளுக்கு, அவருக்குன்னு யாரும் விரோதி கிடையாது, அந்த எம்பெருமானை விரோதிக்கிறவர்களோடு சேர்ந்து இருக்கிறவாளுக்கு பெருமாள் சிக்ஷை கொடுக்கிறேன். கம்சனோடு சேர்ந்ததுனால கம்சனோடு சேர்ந்த யானையா போயிட்டு அப்படின்னால அந்த கோலையாப்பிடத்தை வதம் பண்றார் அவர். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான குணங்கள் ஆசிரிதாளிடத்துல வியாமோகமுடைய அந்த எம்பெருமான் ஆசிரித விரோதிகள் விஷயத்துல வரச்சே அந்த விரோதிகளை மாத்திரமில்ல அவளோட சேர்ந்து இருக்கிறவாள் உள்பட எல்லாரையும் சேர்ந்து அழிக்கக்கூடியவராக பெருமாள் இருந்துருக்கு. இப்ப கம்சனுக்கு மாத்திரம் சொல்லச்சே என்ன சொல்லணும், வசுதேவரிடத்திலையும் தேவகியிடத்திலையும் விரோதம் பாராட்டுறான். ஆகையால அந்த கம்சனோட சேர்ந்து இருக்கிற கோலையாப்பிடத்தை கூட வதம் பண்றேன். கம்சவதம் மாத்திரம் பரமோத்தேசம் இல்லை, எல்லாமே சேர்ந்து மொத்தமா போயிடணும்னு.
அப்போ ஆசிரித விரோதிகளை அழிப்பவராகவும் ஆசிரிதர்களை அனுகிரகம் பண்றவராகவும் எழுந்தருளி இருக்கிற அந்த திருமாலினம் சோலையில எழுந்தருளி இருக்கிற அந்த எம்பெருமான், அந்த சாட்சாத் சிவன் நாராயணன் அந்த திருமாலினம் சோலையில சுந்தர பாகுவாக சுந்தர ராஜனாக அழகாக அழகனாகவே எழுந்தருளி இருக்கார். அழகர் என்று பெயர். அழகர்னு சொன்னாக்க அந்த சுந்தரபாபு தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. அந்த திருநாமத்தோட எழுந்தருளி இருக்கிறான். கருவாரணம் தன் பிடித்திறந்தோட கடல் பண்ணன் திருவானை கூற திரியும் தன் மகளிரும் சோலையே. உத்தரார்த்தம். அந்த உத்தரார்த்தத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் இந்த ஸ்லோகம். சுந்தரதோர் திவ்யாஜ்ஞாலம்பன கஹதரவசானுயாயினி கரிணி பிரணயஜ கலஹ சமாதிஹி யத்ர வனாத்ரிஹி ச ஏஷ சுந்தரதோஷ்ணஹ. இப்போ இந்த திருமாலிரும் சோலையில அடர்ந்த காடுகள், அப்படியே மரங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க பிராணிகள்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்குங்க. அதுல ஆண் யானை ஒண்ணு பெண் யானை ஒண்ணு, இது ரெண்டும் சஞ்சரிக்கிறது தான். இது ரெண்டும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நிறைய அதுக்கு சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் நிறைய கிடைக்கிறது. எங்க பார்த்தாலும் பழங்கள், என்னென்ன வேணுமோ அதுக்கு வேண்டிய வஸ்துக்கள் எல்லாமே இங்க கிடைச்சிட்டு இருக்கு. நூபுர கங்கையினுடைய தீர்த்தம். இந்த ஆண் யானையும் பெண் யானையும் போய் அங்கேருந்து போய் அந்த நூபுர கங்கையில போய் தீர்த்தம் அடித்தோம்னாக்கா ஜலத்தை எவ்வளவு சுத்தமான ஜலம், அந்த ஜலத்தை தன் உடம்பெல்லாம் அந்த தும்பிக்கையால எடுத்து அந்த உடம்பெல்லாம் அந்த தண்ணியை பாய்ச்சி பீச்சுண்டு அது மூலமா ஒரு பெரிய சந்தோஷம். இந்த ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் இப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஆண் யானையும் பெண் யானையும் குளிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்திருக்கு. இந்த பெண் யானைக்காக ஆண் யானை என்ன பண்றது, இன்னும் சில இடங்கள்ல போய் தேடி பார்த்து இதுக்கு சாப்பிடக்கூடிய பழங்கள், இன்னும் இதுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளைகள் அதெல்லாம் கொண்டு வரணும்னுட்டு எங்கேயோ போயிருக்கு. இந்த போயிட்டு வரச்சே இந்த எல்லாத்தையும் கொண்டு வருது. பாவம், இந்த ஆண் யானை கொண்டு வருது. அந்த உடம்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா மத நீர் ஒழுகுது. உடம்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரே அழுக்கா இருக்கு. அது எங்க பார்த்தாலும் ஒரே தூளி, அந்த தூளியாக இருந்துருக்கு. இது இந்த யானை அப்படி வருது, ஆண் யானை வரதான். ஆண் யானை வந்த உடனே பெண் யானைக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தான். இந்த ஆண் யானை நம்மள இங்க இருக்க சொல்லிட்டு வேற ஒரு பெண் யானையோட அது சந்தோஷமா இருந்துட்டு வருது. அதனாலதான் இந்த ஆண் யானைக்கு உடம்பெல்லாம் ஜலம் பெருகிறது. அதனாலதான் இந்த ஆண் யானை இப்பதானே நூபுர கங்கையில குளிச்சுட்டு வந்தது. ஆனா கூட இந்த ஆண் யானை உடம்பு மொத்தம் ஒரே தூளி படர்ந்ததாக இருந்துருக்கு. ஆகையால இந்த ஆண் யானை கிட்ட நான் இனிமே சேர மாட்டேன், உன்னோட நான் இருக்க மாட்டேன், உன்னை விட்டு நான் வீட்டை விட்டு போயிடுறேன் நான்னு அது போக ஆரம்பிச்சுட்டான். அது கருவாரணம் தன் பிடி துறந்தோட, கருவாரணம் தன் பிடி துறந்து ஓட, அந்த ஆண் யானை கடற்கரையில் இருந்திருக்கிறது. தன் பிடி, தன்னுடைய பிடின பேடை, தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் யானை, அது துறந்து ஓட, இந்த பிரணய கலகத்தினால நான் இனிமே உன்னோட நான் வாசம் பண்ண மாட்டேன், நான் போயிட்டு வரேன்னு அது கிளம்பிட்டோம். இது இந்த பெண் யானைகளுக்கு எல்லாமே, பெண் யானை மாத்திரம் இல்ல, இது சாதாரணமா யாரும் கோச்சிக்கிறதுக்கு இல்ல, இன் ஜெனரல் சொல்ற வார்த்தை. பெண்களுக்கு தன்னுடைய கணவன் வேற யாரோடையான சேர்ந்திருப்பானோ என்னமோ
என்கிற ஒரு சந்தேகம் அடிக்கடி வந்துடுமா. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கான்றத அந்த விசுவாசம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமோ பெண்களுக்கு. அது பெண் பட்சியா இருந்தாலும், பெண் பிராணியா இருந்தாலும், பெண் ஜாதியா இருக்கக்கூடிய மனுஷ ஜாதியில இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விதம்தான் அது. சில சமயங்கள்ல ஒரு நண்டு விஷயத்துல திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக ஒரு பாசனத்துல சொல்ற, அந்த நண்டு இந்த திருமறையூர் பாசனத்துல வர ஒரு விஷயம். அது ஒரு நண்டு சூழ் கொண்டு இருக்கு. சூழ் கொண்டு இருக்குன்னா கர்ப்பமா இருந்தது இருக்கு பெண் நண்டு. அந்த பெண் நண்டு கர்ப்பமா இருக்கிறதுனால ஆண் நண்டு அது இருக்கிற இடத்துலயே அதுக்கு என்னென்ன அபேட்சிக்கிறதோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும்னுட்டு அது பிரயத்னப்படுறதுதான். அது நண்டு என்ன பண்ணோம்னாக்க நண்டினுடைய முதுகுல இருந்து வெடிச்சுதான் அந்த நண்டினுடைய அந்த குட்டி எல்லாம் குஞ்செல்லாம் வரும், வெளில வரும், குட்டி நண்டெல்லாம் வரும். அப்ப அந்த குட்டி நண்டெல்லாம் வந்துட்டோம்னா தாய் நண்டுக்கு மரணம் ஏற்பட்டு போயிடும், தாய் நண்டு போயிடும். இப்ப இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல அந்த தாய் நண்டா இருக்க அந்த நண்டுக்கு இந்த ஆண் நண்டு இருக்க கணவன் ஸ்தானத்துல இருக்கிற ஆண் நண்டு அந்த சூழ் கொண்டு இருக்கிற காலத்துல என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குமா அது. அப்போ எனக்கு நிறைய தேன் கொண்டு வா அப்படின்னு சொல்லித்தான் அது. இப்போ இதுல புஷ்பங்கள்ல வரைச்சே தாமிர புஷ்பம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க சூரியனை பார்த்த உடனே, சூரியோதயமான உடனே அது விகசிக்கும். அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் ஆயிட்டோம்னா மூடின்றோம். இது ஒரு நேச்சர் அது. அதே மாதிரி குமுதம்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க சூரியன் அஸ்தமிக்கச்சே விகசிக்கும். சூரியோதயம் ஆயிடுச்சுனாக்கா இது மூடின்றோம். இப்போ இந்த பெண்ணண்டு என்ன பண்ணிட்டு எனக்கு நிறைய தேன் வேணும், இது கொண்டு வா அப்படின்னு ஆண் நண்டா சொல்லிட்டு அதுக்காக ஒரு நல்லா விகசிச்சிருக்கிற ஒரு தாமிர புஷ்பத்துள்ளுக்குள்ள போய் அந்த ஆண் நண்டு அங்க இருக்கக்கூடிய தேனை சேகரிச்சு கொண்டு வரணும்னுட்டு அந்த தாமிர புஷ்பத்துள்ள போயிருக்கு. அது சாயங்காலம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சேகரிச்சுட்டு வெளில வரத்துக்குள்ள அஸ்தமிச்சு போயிட்டு அந்த தாமிர புஷ்பம் மூடிட்டு மூடிட்டாக்கா அந்த நண்டால வெளில வர முடியல. எவ்வளவு தூரம் பிரயத்னப்பட்டு பார்த்தாக்க அது வெளிலே வர முடியல. உடம்பு மொத்தம் ஒரே மகரந்தம் பூசின மாதிரி இருந்துருக்கு. இந்த பெண் நண்டு என்ன பண்றதுன்னா ஒரு குமுதத்தினுடைய மேல உட்கார்ந்து இருக்குது. இது உட்கார்ந்து ஆண் நண்டனுடைய வரவை ராத்திரி மொத்தம் எதிர்நோக்கி இருந்துக்கு. ஆண் நண்டு வருமானு பார்த்துட்டே இருக்கு. ராத்திரி மொத்தம் வரல. இப்ப இது காத்தால உதயமானத்துக்கு முன்ன வருது. அந்த சூரியோதய பிராட்சணத்துல அந்த சூரிய ரஷ்மி எல்லாம் படுறதுக்கு முன்ன வரக்கூடிய ஒரு வெதுவெதுப்புல இந்த தாமிர புஷ்பம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடைவெளி விடுறது. அப்ப அந்த நண்டு என்ன பண்றது, தன்னுடைய பிரயத்னத்தால அந்த தாமிர புஷ்பத்துல இருந்து வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டு ஓடி வந்து இந்த பெண் நண்டுக்கு தனியா தாங்க கிரகிஞ்சின்னு வந்த தேனெல்லாம் கொடுக்கறதுக்கோசரம் ஓடி வர்றது பாவம் அந்த நண்டு. இத பாக்குறது பெண் நண்டு இங்க இருந்து பாக்குறது, இந்த குமுதத்துல இருக்கக்கூடிய பெண் நண்டு பாக்குறது. பார்த்த உடனே உடம்பெல்லாம் ஒரே அந்த மகரந்தத்தினால ஒரே இதுவா இருக்கு, தூளியா இருக்கு. இது பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்துருக்கும். ராத்திரி மொத்தம் உனக்கோசரம் நான் காத்துட்டேன், நீ ராத்திரி மொத்தம் வேற ஒரு நண்டோட இருந்துட்டு வந்திருக்க, உன் சங்காத்தமே எனக்கு வானாம் போன்னு சொல்லிட்டு இது கதவு சாத்தின்னு இருந்தான். ஒண்ணுமில்லை, ஒரு இயற்கை தான் இது.
இது அந்த குமுத புஷ்பம் சூரியோதயமான உடனே அது மூடிக்கிறது, சூரியோதயத்துல விகசிக்கிறது தாமரை புஷ்பம். இப்ப இது ஆணும் வேணும் வேண்டையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு திருமங்கை திருமறையில ஒரு பாசுரத்துல மங்களாசாசனம் பண்ற. இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த ஆண் நண்டுக்கும் பெண் நண்டுக்கும் ஒரு சந்தேகம் வருதுன்றது இருக்கு இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் ஒரு சந்தேகம் வந்துருக்கு. பெண் யானைக்கு தான் ஆண் யானை மேல சந்தேகம், ஆண் யானைக்கு ஒன்னும் பெண் யானை மேல சந்தேகம்லாம் இல்லை. இது என்ன பண்றது, ஒன்னை விட்டு நான் போயிடுவோம் போன்னு சொல்லி பெண் யானை கிளம்பிடுத்தான். அப்போ கிளம்பச்சே நல்லதனமா சொல்லி பார்த்துதான் ஆண் யானை, தப்பா நான் எதுவும் தப்பாலாம் நடக்கல, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போய் தெரிஞ்சு வந்து உனக்காக இந்த பழங்களை இந்த வஸ்துக்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்திருக்க, நீயே பாரு, இதோ பாரு இந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்திருக்கு, இந்த மலை மேல எவ்வளவு தூரம் நான் சஞ்சரிச்சிருக்கேன், காட்டுல எவ்வளவு தூரம் சஞ்சரிச்சிருக்கேன், அங்கெல்லாம் பறிச்சே வந்த தூள் தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாதுமா, நான் எனக்கு எந்த விதமான ஒன்னை தவிர வேற எந்த பெண் யானையும் நான் நினைக்கல, அதோட கூட சங்காதமே எனக்கு இல்லைன்னு ஆண் யானை சொல்றதான் நல்லதனமா சொல்லித்தான். அது எதையுமே கேட்க மாட்டேன்னுட்டான், இது கிளம்பிட்டான். அப்பதான் ஆண் யானைக்கு ஒண்ணு தோணித்தான், சத்தியம் பண்றது. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப கௌரவமானதும் ரொம்ப ரொம்ப பிரியமான பேர்ல சத்தியம் பண்ணோம்னாக்க அதை எல்லாரும் ஒத்துவா. ஏன்னா இவ பேர்ல பிரியமானவா பேர்ல சத்தியம் பண்ணி பொய்யா நடந்துட்டு அவ பேர்ல சத்தியம் பண்ணாக்க அந்த பிரியமானவாளுக்கு அனர்த்தம் ஏற்பட்டு போயிடுமா. ஆகையால பிரியமானவா பேர்ல சத்தியம் பண்ணா உண்மைதான் பேசுவார். இப்ப யார் மேல சத்தியம் பண்றதுன்னு பார்த்துதான், அந்த யானை அழகர் மேல சத்தியம் பண்றதுதான். அழகர் மேல சத்தியம், நான் எந்த பெண் யானையோடையும் நான் போல என்ன சொல்லு, கருவாரணம் தன் பிடி திறந்தோட கடல் வண்ணன் திருவானை கூற திரியும் தன் திருமாலிரும் சோலையே. கடல் வண்ணன் ஓத வண்ணன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் திருவானை, அந்த கடலில் நிறமுள்ள கண்ணனுடைய திருவானை, அவன் பேர்ல நான் சத்தியம் பண்றேன். இந்த அழகர் மேல நான் சத்தியம் பண்றேன். நானு அவள் அழகராக எழுந்தல் இருக்கவர், கண்ணன் தான் அழகராக எழுந்தல் இருக்கேன், ராமன் அழகராக எழுந்தல் இருந்தேன், இப்ப கண்ணன் அழகராக எழுந்தல் இருக்கேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்றார். சுந்தரதோர் திவ்யாஜ்ஞாலம்பன காதரவசானுயாயினி கஜினி. அங்க ஆழ்வார் கடல் வண்ணம்னு சமுதாயமா சொல்லி சொன்னேன், இங்க வியக்தமாகவே சொல்லிட்டேன் ஆழ்வான். சுந்தரதோர் திவ்யாஜ்ஞாலம்பன காதரவசானுயாயினி. சுந்தரதோர் அழகர் ஆணை, அழகர் மேல ஆணைன்னு சொல்லிட்டோம். இந்த ஆண் யானை அழகர் மேல ஆணைன்னு சொன்ன உடனே பெண் யானை அப்படியே தம்பிச்சு போய் நின்றுட்டான். அந்த ஆண் யானையை மீறி அந்த, ஏன்னா எல்லாருக்கும் அழகர் மேல அப்படி ஒரு பக்தி விசேஷம். இப்ப பொய் சொல்லி அழகர் மேல சத்தியம் பண்ணிட்டு பண்ணாக்கா அழகருக்கு எதாவது அது யாருமே விரும்புறது கிடையாது. இப்ப அழகர் மேல சத்தியம் பண்ணிருக்கான்னு சொன்னாக்க அவன் சத்தியத்தை தான் சொல்லுவானே தவிர எந்த அம்சத்திலையும் பொய்யே சொல்ல மாட்டான்றது அந்த யானைக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயமா. அழகர் ஆணை சுந்தரதோர் திவ்யாஜ்ஞாலம்பன காதரவசானுயாயினி சதி. இப்ப இந்த அழகர் மேல ஆணைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டதுனால அது ஒரு அடி கூட அண்ணண்டை எடுத்து வைக்கலையாம் பெண் யானை. அப்படியே சரிப்பா, நான் நீ என்ன சொல்றையோ நான் சொல்றத அப்படியே ஒத்துக்கிறேன்னு அது சொல்லிட்டுதான். அனுயாயினி கரிணி பிரணயஜ கலசமாதி. பிரணய கலகம் சாந்தமாகி அப்போ ஒரு சமாதானம் ஏற்படுறதுதான். இது பெருமாளுக்கும் தாயாருக்குமே பிரணய கலகம் வருது. அந்த பிரணய கலகத்தை புராணம் வாசிக்கிறார். மட்டையடி உற்சவம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமயத்துல பண்றா. சாதாரணமா தீர்த்தவாரி இன்னைக்கு மட்டையடி உற்சவம் நடக்கும். ரங்கநாதனுக்கு பங்குனி உற்சவத்துல ஒரு நாள் மட்டையடி உற்சவம் நடக்கும். பங்குனி உற்சவத்துல தாயாருக்கும் பெருமாளுக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும். அது அதுல பத்தி அதே மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்குமே நடக்குச்சே, யானைக்கும் ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் நடக்காத போயிடுமான்னா
ஆனா அந்த மட்டையடியில வரைச்சே சமாதானம் ஏற்படணுமோ இல்லையோ, அந்த சமாதானம் ஏற்படுறது எப்ப கொண்டுன்னா அழகர் மேல சத்தியம்னு சொன்ன உடனே சமாதானம் வந்துருப்பான். பிரணய கலஹ சமாதி சுந்தரதோஷ்ண. அந்த வனாத்ரி யாருடைய வனாத்ரி? அந்த திருமாலர் சொல்ல எது அந்த வன ரிஷபாத்திரி யாருடையதுன்னா சுந்தரதோஷ்ணா, அழகிய தோளை உடைய சுந்தர தோழி சுந்தரபாகுன்னு பேருடையவராக எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமானுடைய சுந்தரபாகுனுடைய மலை அல்லவா அது. அந்த மலையில இருக்கச்சே அந்த பரதேவதா பரமகாந்தன்றது அங்க இருக்கிற ஜந்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் இல்லாது போகுமான்னா எந்த இடத்துல வாசம் பண்றதுன்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆழ்வாருடைய அனுபவத்தை இன்னும் வியக்தீகரணம் பண்ணி கடல் வண்ணன்னு ஆழ்வார் சமுதாயமா சொன்னேன். ஆனா இந்த இடத்துல இவர் சொல்லச்சே நல்லதா சொல்லி சுந்தரதோரு பாபு திவ்யாஜாலம்பரான்னு சொல்லி அதையே சொல்லி சொன்னதுனால அதை சொல்றாரு. இது என்னத்துக்காக இந்த இடத்துல சொல்றாருன்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும். அந்த ஆழ்வார் பாசுரத்துல வரச்சு அந்த அழகர் மேல ஆணையிட்டதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ஜாதியில அந்த யானை ஒண்ணுக்கு சொல்லிக்கிறது, நம்ம ஜாதியில எம்பெருமான ஆசிரியிச்சு அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டவராக இருந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணவர் இந்த சுந்தரபாபு. நம்ம ஜாதியிலேயே இருந்தா கூட அந்த எம்பெருமானுக்கு விரோதியாக இருந்திருக்கிற கம்சனோட ஆசிரியிச்சு அந்த பெருமாள் கண்ணனையே கவிழ்க்க பார்த்த குவளையார் பீடத்தை அழித்தவர் இந்த சுந்தரபாபு. அப்படிப்பட்ட அந்த சுந்தரபாபு மேல நான் ஆணையிட்டு நான் சொல்றேன், நான் ஒன்ன தவிர வேற யாரையும் நினைக்கல என்று சொல்றாருன்னா, அப்போ அந்த ஒவ்வொரு பிராணிகளுக்கும் சுந்தரபாபுனிடத்துல எவ்வளவு பக்தி இருந்ததுன்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நாம. சுந்தரதோர் திவ்யாலம்பன காதரமசானுயாயினி கரிணி பிரணய கலஹ சமாதி யத்ர வனாத்ரிஹி ச ஏஷ சுந்தரதோஷ்ணः ச ஏஷ சௌந்தர்ய நிதேஹே த்ருதஸ்ரீயः वनाचलो नाम सुधामयत्रहि भुजंगराजस्य कुलस्य गौरवात् न खण्डिताः कुण्डलिनः शिखण्डिभिः. அடுத்த பாசுரம், அடுத்த ஸ்லோகம். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுல இருந்து ஒரு 3 ஸ்லோகங்கள்ல இந்த திருமலையில இருந்திருக்கிற ஜந்துக்கள்லாம் தன்னுடைய பகைமைய பாராட்டாமல் எல்லாம் அதது ஒண்ணுக்கு ஒண்ணு சுமூகமாக நட்போடு இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை பத்தி சொல்ற. சஏஷ சௌந்தர்ய நிதேஹே திருதஸ்ரீயா வனாச்சலோ நாம சுதாம யத்ரஹி. வனாச்சலோ நாம சஏஷஹ, திருமாலிரம் சோலை என்று பிரசித்தமாக இருந்திருக்கிற இந்த திருமலையானது சௌந்தர்ய நிதேஹே திருதஸ்ரீயா சுதாம. சௌந்தர்ய நிதி, சௌந்தர்ய நிதி அழகுக்கெல்லாம் அழகாக எழுந்தல் இருந்திருக்கவர், அழகிற்கு இருப்பிடமாக இருக்கிறபடி அழகர்னு பேர் சொன்னோம்னாக்க அந்த சுந்தரபாபுக்கு தான் பேர். நாகை அழகியார் என்று சௌந்தரராஜ பெருமாள் திருநாகையில எழுந்தல் இருக்கிற பெருமாளுக்கு சொல்லுவார் நாகை அழகியார்னு. அது நாய்கா பாவத்தை ஆசிரியிச்சு பெருமாண்டத்துல திருமங்கை ஆழ்வார் ஈடுபட்டதை கொண்டு சொல்லுவா. ஆனா ஒரு உபபதம் எதுவும் இல்லாமல், அடைமொழி இல்லாமல் அழகர் அப்படின்னு சொன்னாக்க
அது யாரு சொல்லணும்னாக்கா திருமாலுக்கு சொல்ல அழகர்தான் சொல்லுவார், சுந்தரபாபு தான் சொல்ல முடியும். ஆகையால அவர் சௌந்தரிய நிதியாக எழுந்தள்ளிருக்கார், அழகுக்கெல்லாம் இருப்பிடமாக எழுந்தள்ளிருக்கவர். திருதஸ்திரியாக ஏறு திருவுடையான் என்று பேர். ஏறு திரு, ஏறு உடையவர். திருனா மகாலட்சுமி, திருமார்பல ஏறி இருந்திருக்கிறவள் திருதஸ்திரியாக, அந்த ஏறு திருவுடையவராக எம்பெருமான். அந்த திருமால் என்று சொல்ல அழகரை சேவிக்க போச்சு ஏறு திருவுடையான் சன்னதின்னு ஒரு சன்னதி இருந்திருக்கு. அங்க முன்னையே இடது பக்கத்துல ஒரு இருக்கு, அந்த இடத்துல பெருமாள் ஆச்சரியமா தேவதாய்ப்பு அவருக்கு அந்த சொல்லச்ச ஏறு திருவுடையான்னு பேரு. அந்த தன்னுடைய திருவேணியில அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கையரை மார்பா, இனிமே ஒரு கணம் கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அந்த திருமார்புல ஏறி இருந்துருக்கிற அப்படிப்பட்ட திருமார்பை உடையவன் ஏறு திருவுடையான்னு அவருக்கு பேரு. இந்த மலைக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அந்த மலையினுடைய விசேஷத்தை நான் சொல்றேன். भुजंगराजस्य कुलस्य गौरमादे न खंडिताः कुंडलिनः शिखंडिभिः. शिखंडी அப்படின்னு சொன்ன மயில்கள். இந்த மயில்களுக்கும் பாம்புகளுக்கும் இயற்கையாகவே ஒரு பகை. பூனைக்கும் எலிக்கும் பகை, இந்த மாதிரி மானுக்கும் ஓநாய்க்கும் பகை அப்படின்னு எல்லாம் சிலதெல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் இயல்பாகவே அந்த பிரகிருத்தியாகவே வரக்கூடிய ஒரு பகை. சிங்கத்துக்கும் யானைக்கும் பகை, இப்படி எல்லாம் சொல்லுவா. இப்போ இது ஒரு பெரிய ஒரு மலை சோலைகள் சூழ்ந்த ஒரு பெரிய ஸ்தலம். இது அதி ரமணீயமான ஸ்தலம். இது நூபுர கங்கை வேற இங்க ஓடுறது. அந்த பக்கத்துல எல்லாம் பார்த்தோம்னா மயிலுக்கெல்லாம் ஜலம்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப கொண்டாட்டம். ஆகையால அந்த மயில்லாம் நிறைய இருந்துருக்கு, இந்த ஜலத்தோட இருக்கு, இதெல்லாம் பார்க்கறது. இங்க காடு நிறைந்ததாக இருக்கு, இங்க நிறைய செடி கொடி எல்லாம் இருக்கச்சு, பாம்புகளும் நிறைய இருக்கு. இப்ப இந்த பாம்புக்கும் மயிலுக்கும் இயல்பாகவே பகை இருந்தாலும் கூட அந்த மயில்லாம் பாம்பை பார்க்கச்சே எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம். ஆதிசேஷனை பார்த்து மனசுல நினைச்சுக்கிறதா அது. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம் நெகிழ் கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் ஒன்று மணையாம் திருமார்க்கு அரவு. திருமார்க்கு அரவு, திருமாலுக்கு அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீயப்பதியான புருஷோத்தமனுக்கு அரவு ஆதிசேஷம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம். அப்படி பெருமாள் கிளம்பி போனேன்னாக்க அவர் மேல வெயில் படக்கூடாது, மழை படக்கூடாதுன்றதுக்காக கொடையாக இருந்துட்டு இருக்கான். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம். பெருமாள் எங்கேயான உட்காந்துருக்கிற இடத்துல சிம்மாசனம் போகணும். அப்ப ஆதிசேஷனே சிம்மாசனமாக எழுந்தருள் இருக்கிறான். இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம். பாதுகையாகவும் ஆதிசேஷன் எழுந்தருள் இருக்க. நீல் கடலுள் என்றும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் பொன்குமணையாம் திருமார்க்கு அரவு. இது புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் அணி விளக்காகவும் ஆதிசேஷன் இருக்கே என்ன சொன்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது எந்த இடத்துல மணி விளக்காக இருக்கிறது அப்படின்னா, கண்ணன் அவதாரம் பண்ற அர்த்தராத்திரியில அவதாரம் பண்ணின பிற்பாடு வசுதேவரும் தேவகியும் ரொம்ப வேதனைப்படுறா. ஐயோ, இங்க கம்சனுடைய ஒரு காராகிரகத்துல போய் நீ பிறந்ததையே கம்சன் என்ன பண்ணுவானோ வந்துட போறானேன்னு நினைச்சுட்டு இருக்கே. பெருமாளே சொல்ற வசுதேவர்கிட்ட சொல்லி இந்த யமுனையாற்றை கடந்து திருவாயூர்பாடியில அசோதி பக்கத்துல என்னை கொண்டு விட்டுடும், அங்க இருக்கிற குழந்தைய இங்க அழைச்சு வந்துடும்னு சொல்ற. வசுதேவர் கண்ணனை எழுந்தருளை பண்ணி கொண்டு போறேன். ஆதிசேஷன் படம் பிடிக்கிறது, மழை பெய்யறது. மழை பெய்யறதுனால துளி கூட ஜலம் மழை தண்ணி எல்லாம் குழந்தை மேல படக்கூடாதுன்னு
கும் இருட்டு. யமுனா நதியினுடைய ஜலமா கனங்கரையில் இருக்கு. அதில் எல்லாம் ஒரே இருட்டு, எப்படி போறதுன்னு தெரியல. சின்ன குழந்தை இது எப்படி போறதுன்னா, ஆதிசேஷன் தன்னுடைய படத்துல, இது பல தலைகளோடு தானே எழுந்திருக்கேன் ஆதிசேஷன்றவ. அப்போ அந்த படத்துல இருக்கக்கூடிய ரத்னங்கள், அந்த ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கலாம். அந்த பிரகாசிக்கச்சே ஒரு போக்கஸ் லைட் போட்ட மாதிரி இவர் யமுனை ஆற்ற கடப்பதற்கு ஒரு வழி காண்பிச்சுட்டு போச்சா, மணி விளக்காம் என்பதாக சொல்றார். அதே மாதிரி நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாதப வாரணாதிபி சரீர பேதைஹி தவ சேஷதாங்கதைஹி யதோசிதம் சேஷைதீரிதே ஜனைஹின்னு ஆளுந்தார் சாதிக்கிறார். அப்படி ஆதிசேஷனுக்கு அவ்வளவு மகாத்மியம். பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியங்களும் ஆதிசேஷன் பண்ணிட்டு இருக்கான். இந்த திருமாலினம் சோலையில இருக்கக்கூடிய மயில்கள்லாம் இந்த பாம்பை பார்த்த உடனே அந்த திருவனந்தாழ்வான் இடத்துல ஆதிசேஷன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தினால அந்த சந்ததியை சேர்ந்த ஜந்துக்கள் இவை, இதை நாம ஒன்றும் பண்ணக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆகையால பாம்பும் சுதந்திரமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். மயில பார்த்த உடனே பாம்பு ஓடிப்படும், பாம்புக்கு ஆப்பிடாது. ஆனா அந்த திருமாலிரம் சோலையில மயிலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, பாம்பும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. பாம்புகளும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணும் பயமே இல்லையா, அவ்வளவு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மயில் தனக்கு, அதாவது தனக்கு ஆகாரமாக பாம்புக்கு எதிரியாக இருந்தாலும் கூட, அந்த எதிரியா இருந்தா கூட ஆதிசேஷனுடைய வம்சத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி ஒரு கௌரவதா புத்தி ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு எப்ப பார்த்தாலும் கைங்கரியம் பண்றவராக இருக்க. அந்த கைங்கரியம் பண்ற ஆதிசேஷன் மாத்திரமில்ல, அவளுடைய வம்சத்தவர்களுக்கு கூட நாம எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு மயில் நினைச்சிருந்து அங்க பாம்புகள்லாம் ஸ்வேட்சையா சஞ்சாரம் பண்ண விட்டுருத்தான். புஜங்கராஜஸ்ய குலஸ்ய கௌரவாதே, புஜங்கராஜன் ஆதிசேஷன், அவருடைய குலத்துக்கு ஒரு கௌரவத்தினால நகண்டிதாக குண்டலினஹ சிகண்டிபிகி சிகண்டிபிகி நகண்டிதாக, அந்த குண்டலின்றது வளர்ந்திக்கிறது, சுருட்டிக்கிறதாக இருக்கக்கூடிய பாம்பு சொல்றது குண்டலினஹ சிகண்டிபிகி நகண்டிதாக. அது மயில் என்ன பண்ணும், தன்னுடைய அலகாலையும் காலாலையுமே அதை குத்தி அது பாம்பை இது பண்ணிடும், வெட்டிடும், தோஷம் பண்ணிடும், சாட்டுறோம். அது ஒண்ணும் பண்ணாது, அது பாட்டுக்கு பாம்புகள்லாம் சஞ்சாரம் பண்றது, மயிலும் சஞ்சாரம் பண்ற இடத்துல அத்தியுதமாக இருந்துருக்கு. தத்சன்னிதோ வைரத்தியாகான்னு, அந்த பகவத் சந்நிதியில ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம் இருந்தா கூட அந்த துவேஷத்தையும் விட்டு வருதுன்னு சொல்ற. சாக்குந்தலத்துல கண்வருடைய ஆசிரமத்துல ஒரு சுவாரஸ்யம் சொல்ற. கண்வருடைய ஆசிரமத்துல சகுந்தலை தன் தோழிகளோட கூட அங்க இருக்கிற பூஞ்செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொட்டுறானோ, குடத்துல ஜலம் கொண்டு அந்த தண்ணி கொட்டுறானோ. தண்ணி கொட்டினாக்கா அளவாலாம் புபாயினான்னு சொல்றது. அந்த ஜலத்தை குடிக்கிறதுக்கோசரம், இந்த தண்ணி கொட்டத்தை குடிக்கிறதுக்கோசரம் மான் குட்டி எல்லாம் வரணும். அந்த மான் குட்டியோடு கூட புலி குட்டி, சிங்கக்குட்டி, எல்லா குட்டிகளும் ஒன்னா தண்ணி குடிக்கலாம். இப்ப அந்த இயல்பாக மானுக்கு புலி சிங்கம்லாம் துவேஷம். மானை பார்த்தா அடிச்சு கொன்னுடும், அடிச்சு சாப்பிட்டுடும். ஆனா அந்த கண்வருடைய ஆசிரமத்துல வரச்சே அந்த பிராணிகள்லாம் கூட தன்னுடைய இயல்பான பகையையும் விட்டுட்டு அந்த ஆசிரமத்துல எல்லாம் சந்தோஷமா இருந்துருக்குன்னு காளிதாசன் சொல்றான். அற்புதமான ஒரு விஷயம். இங்க எம்பெருமான் விஷயத்துல வரச்சே இங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இயல்பாக இருக்கக்கூடிய பகையையும் விட்டுட்டு பெருமாள் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறபடினால
அந்த ஒரு சன்னிவேசம். எல்லா ஜந்துக்களும் பயமில்லாமல் அந்த சஞ்சரிச்சுண்டு தன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை அழகருக்கு பண்ணிண்டு இந்த மலையில இருந்திருக்கிறதா இந்த மலையினுடைய விசேஷம். இது மொத்தத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த மலையில சுந்தரபாபு எழுந்தருளி இருக்கிறது தான் என்பதாக இந்த விஷயத்துல நமக்கு ஒண்ணு தோன்றது. பெருமாள் கைங்கரியம் பண்ணச்சே நமக்குள்ள எத்தனையோ அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் கூட அத்தனை அபிப்பிராய பேதங்களையும் களைஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து அப்படி ஒரு தூரமா வச்சுட்டு பெருமாள் கைங்கரியத்தை நாம பண்ணணும்ன்றதுதான் இந்த ஸ்லோகங்கள்னால நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், நமக்கு அறிவிக்கிற ஒரு விஷயம், ஆழ்வான் சாதிக்கிற ஒரு விஷயம். இது அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை அழகர் தான் நமக்கு கொடுக்கணும். அழகர் இடத்துல பரஸ்பர ஹிதைஜினாம் பரிதரேக மாம்பர்த்தையன்னு சுவாமி தேசிகன் பிரார்த்திச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லதையே நினைக்கிறவாள் நடுவுல நாமளும் வாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். சௌந்தர்ய நிதேர் திருதஸ்ரீயः வனாச்சலோ நாம சுதாமயத்ரஹி भुजङ्कराजस्य कुलस्य गौरवादे न खण्डिताः कुण्डलिनः शिखण्डिभिः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।